இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் புங்கை மரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கோடை காலத்தில் கூட ரொம்ப அழகான பச்சை நிறமான இலைகளை கொண்டு வெண்மை நிறமான பூக்களை பூத்து உதிர்ந்து ரொம்ப அழகான குளிமையான காற்றுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இந்த புங்கை மரம். இந்த புங்கை மரத்துடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல் வியாதிகளுக்கு நல்ல சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த புங்கை மரம். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வகையான தோல் நோய் அப்படின்னு சொல்லுவோம். தோலில் பார்த்திங்கன்னா உடம்பில் நல்ல அரிப்பு ஏற்படும். அரிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் சிவப்பு அல்லது கருப்பு நிறமான ஒரு கட்டி போன்ற ஒரு அமைப்பு உண்டாகும். அந்த கட்டிகளை சொரிந்து விட்டோமேயானால் அந்த இடங்களிலிருந்து ஒரு வட்டமான ஒரு திட்டாக அது மாறி உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நோய் ஒரு குறிப்பிட்ட வகையான தோல் நோய், விசர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய். இந்த நோய் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த கோடை காலத்தில் ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கும். வழக்கமான தோல் நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கமான அரிப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எந்த மருந்துகளை கொடுத்தாலும் அதற்கு பலன் அளிக்காத ஒரு நோயாக இந்த தோல் நோய் இருக்கும். இந்த தோல் நோயை குணப்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா அந்த புங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டைக்கு சக்தி உண்டு. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு எண்ணெயாக காய்ச்சி அந்த எண்ணெயை இந்த தோலில் அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் தடவி குளிக்க செய்கின்ற ஒரு வழக்கம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அதே போல் அந்த புங்கை பட்டையை எடுத்து அதை நன்றாக ஒரு புடம் செய்து, அதாவது ஒரு சீலை எடுத்து அதுக்குள்ளே அந்த மரப்பட்டையை இட்டு அதற்கு மேலே அதை மண் போட்டு சீலை செய்து குக்குட புடம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோழி உயரத்திற்கு நம்ம வரட்டிகளை அடுக்கி அதை எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் நோயை கூட குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த புங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை, அதை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் சாம்பல், இவை விசர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்க்கு சிறந்த மருந்து. அதைவிட முக்கியமானது சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் வெரிகோஸ் வெயின் மற்றும் அல்சர்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது கால்களில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் அனைத்துமே வெளிவருவதை நம்ம பார்க்கலாம். வெளிவந்திருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாக பாதத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். பாதத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவு வேகமாக குறைய ஆரம்பிக்கும் போது கால்களில் பாதங்களில் பார்த்திங்கன்னா கருமை நிறமான திட்டுக்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அது நாள் ஆக ஆக கருமை நிறமான ஒரு தோல் அரிப்பு நோயாக மாறிவிடுகிறது. ஸோ அந்த தோல் அரிப்புக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும்போது இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ அந்த தோல் அரிப்பு நோயாக அது மாறும்பொழுது, அது விரணமாக மாறும்போது, குறிப்பாக வெரிகோஸ் அல்சராக மாறும்போது அது ஆறுவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறது. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் இது இரண்டையுமே கட்டுப்படுத்தி குணப்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா இந்த புங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டைக்கு சக்தி உண்டு. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த புங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு சேர்த்து கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து அதை ஆற வைத்து விட வேண்டும். அதன் பிறகு இந்த கால்களில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் அல்சர் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கொதிக்க வைத்து ஆற வைத்த கஷாயத்தை தொடர்ந்து ஊற்ற வேண்டும். அந்த மாதிரி ஊற்ற என்ன ஆகும்னா, ஒரு காயத்தை கழுவுவதற்கு இந்த ஒரு கஷாயத்தை உபயோகப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த காயம் வேகமாக ஆறி வருவதை நாம் பார்க்கலாம். ஸோ புங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் வெரிகோஸ் அல்சர் கழுவுவதற்கு உபயோகப்படுத்தும் போது நல்ல தீர்வை அளிப்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல் அந்த வெரிகோஸ் அல்சர் வேகமாக குணமாவதற்கு உட்புறமாக புங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை அதை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. ஸோ புங்கை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை தோல் நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்து, வெரிகோஸ் அல்சருக்கு ஒரு சிறந்த மருந்து, வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை குறைப்பதற்கு ஒரு நல்ல மருந்து.
அதே போல் இன்றைக்கு உடல் சூடு அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா நம்ம அனைவருக்கும் மாலை நேரங்களில் குறிப்பாக முதுகு பகுதிகளில் பார்த்திங்கன்னா அந்த வேர்க்குரு அதிகமாக உருவாவதை பார்க்கலாம். வேர்க்குரு ஏற்படும் போது லேசாக தொட்டால் கூட அந்த இடத்துல முள் குத்துவது போல் ஒரு சூழல் ஏற்படுவதை பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பதற்கு நிறைய வேதியியல் சம்பந்தப்பட்ட மருந்துகளை உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக வெறும் இந்த புங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலை, அதனுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அதை நன்றாக மைய அரைத்து குளிப்பதற்கு முன்பு முதுகு பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் எங்கெல்லாம் நமக்கு இந்த வலி ஏற்படுகிறதோ, இந்த வேர்க்குரு வலி ஏற்படுகிறதோ, அரிப்பு ஏற்படுகிறதோ, மாலை நேரங்களில் முள் குத்துவது போல வலி ஏற்படுகிறதோ அந்த இடங்களெல்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க வேண்டும். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட, குறிப்பாக கோடை காலத்தில் வெயிலில் ஏற்படும் போது நிறைய பேருக்கு சன் அலர்ஜியே இருக்கும். வெயிலில் போயிட்டு வந்தாலே உடம்பெல்லாம் பிச்சு பிடுங்கிற போல் ஒரே அரிப்பு ஏற்படும், இல்லைனா கருமை நிறமான தோலாக அது மாறிவிடும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு வெறும் இந்த புங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலை, மஞ்சள் சேர்த்து, தேவையென்றால் சிறிதளவு தேங்காய்ப்பால் அல்லது பால் சேர்த்து மைய அரைத்து அதை தேய்த்து ஒரு அரை மணி நேரம் வைத்து குளிக்கின்ற அந்த ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட வேர்க்குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் கால்களில் ஏற்படுகின்ற டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட தொந்தரவு. இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மாதிரி காயங்களும் டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஏற்படும் போது நம்ம தண்ணீரில் இந்த புங்கை மரப்பட்டையை இட்டு பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை உள்ளுக்கும், அதே போல் புங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய வேர்பட்டை, மரப்பட்டை, இலை, பூ மற்றும் காய் இதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வெளிப்புறமாகவும் தடவி வெந்நீர் வைத்து குளிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே அந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு பாதிப்புக்கு, டயபெட்டிக் நியூரோபதின்னு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை, பொதுவாக வயதாவதால் ஏற்படுகின்ற நரம்பு பிரச்சனை, நியூரோபதி அல்லது நியூரால்ஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, குறிப்பாக முகத்தில் ஏற்படுகின்ற அரை பக்கவாதம் சொல்லுவாங்க அல்லது முகப்பக்கவாதம் சொல்லுகின்ற அந்த ஒரு பிரச்சனை, இவை அனைத்துக்குமே இந்த புங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, வேர்பட்டை, இலை, பூ, காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க கஷாயம் மற்றும் எண்ணெய் ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம். எனவே நேயர்களே, இந்த புங்கை மரத்தை பொறுத்தவரையிலும் கோடை காலத்திற்கு நல்ல காற்றளிக்கக்கூடிய ஒரு மரம் மட்டுமல்ல, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும், நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற நோய்களாக இருந்தாலும், வெரிகோஸ் அல்சர் மற்றும் வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டில் அமைப்புகளும் நிறுவனங்களும் அரசுகளும் யாருக்கு சாதகமாக செயல்படுகின்றன என்கிற ஒரு கேள்வி நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் அது வலிமை மிக்கவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா, எளிய மனிதர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா என்பதுதான் அந்த கேள்வி. நிச்சயமாக வலிமை மிக்கவர்களுடைய ஒரு அமைப்புகளாகத்தான் பல அமைப்புகள் இருக்கின்றன. வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பது போல யாரெல்லாம் இங்கு அதிகாரம் படைத்தவர்களாக, சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் பல அமைப்புகள் அடிபணிந்து போகின்றன, வேலை செய்கின்றன என்பதை நாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். சமீபத்தில் 2 செய்திகள். ஒன்று, ஒரு விவசாயி டிராக்டர் வாங்குவதற்காக தஞ்சை அருகே வங்கியில் கடன் பெறுகிறார். அந்த கடன் தொகையை விட அதிகமாக வட்டியுடன் கடனை திருப்பியும் செலுத்திவிட்டார். இன்னும் சிறிதளவு தொகை தான் பாக்கி இருக்கிறது. வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகை இன்னும் சிறிதளவு தான் அந்த விவசாயி கட்ட வேண்டும். அந்த தவணைத் தொகையை அவரால் கட்ட முடியாமல் போகிறது. உடனே வங்கி அதிகாரிகள் காவல்துறையிடம் புகார் செய்கிறார்கள். காவல்துறையினர் அந்த விவசாயியை அடித்து இழுத்துச் செல்லக்கூடிய காட்சியை சமூக வலைத்தளங்களில் நம்மால் பார்க்க முடிந்தது. தொலைக்காட்சிகளும் அதை ஒளிபரப்பின.
அதாவது ஒரு விவசாயி ஒரு தவணை கட்ட மறுத்ததற்காக காவல்துறையை ஏவி ஒரு சிறிய தொகைக்காக அவரை அடித்து இழுத்துச் செல்கிற அந்த காட்சி என்பது மனதை பதறச் செய்ததாக இருந்தது. இந்த செய்தி வெளிவந்த அதே நாளில் இன்னொரு பெரிய செய்தி பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் வங்கிகளில் கடனாக வாங்கிய 9,000 கோடி ரூபாயை திருப்பிச் செலுத்தாமல் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதுதான் அந்த செய்தி. உண்மையில் ஒரு டிராக்டர் வாங்குவதற்காக ஒரு கடனை வாங்கி கொண்டு அந்த கடனைக்கு சிறிதளவு திருப்பி கொடுக்க முடியாததால் அவர் காவல்துறையினால் அடித்து இழுத்து செல்லப்படுகிறார். ஆனால் 9,000 கோடி ரூபாயை, அது யாருடைய பணம்? வங்கிகளில் மக்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய பணம், அரசினுடைய பணம். அதை வாங்கிவிட்டு கட்ட முடியவில்லை என்று ஒருவர் நாட்டை விட்டே வெளியேறிவிட்டார் என்று மத்திய அரசு எந்தவிதமான பதட்டமும் இல்லாமல் நீதிமன்றத்தில் சொல்கிறது. இது எதை காட்டுகிறது? உண்மையிலேயே இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உண்மையில் ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், எளிய மக்களுக்கு ஒரு நீதி, வலியவர்களுக்கு இன்னொரு நீதி என்கிற இந்த நிலை இன்னும் எத்தனை காலம் தொடரப்போகிறது? நண்பர்களே, இதில் நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த 9,000 கோடி ரூபாயை கடனாக பெற்றவர் அவர் தொடர்ந்து அந்த பொதுத்துறை நிறுவனங்களில்தான், பொதுத்துறை வங்கிகளில்தான் பெருமளவிற்கு கடன்களை பெற்றிருக்கிறார். ஆக இந்த பொதுத்துறை வங்கிகளில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணம் என்பது யாருடைய பணம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது நாம் சேமிப்புகளாக அங்கு போட்டு வைத்திருக்கக்கூடிய பணம். அந்த பணத்தை அவர்கள் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு அல்லது மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளில் கடனாக கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற போது அவர்கள் அதை திரும்பி பெறுவதற்கான எந்த உத்தரவாதத்தையும் பெற்றுக்கொள்வது கிடையாது. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிராண்ட் வேல்யூ அதனுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த பணத்தை கொடுக்கிறார்கள். அந்த பணத்தை அவர்கள் திருப்பி கொடுப்பது தொடர்பாக அவர்கள் எந்த நிர்பந்தத்தையும் அளிப்பதில்லை. இப்படி பல நிறுவனங்களுக்கு அரசும் சரி வங்கிகளும் சரி ஏராளமான பல்லாயிரம் கோடி ரூபாயை கடனாக கொடுத்திருக்கின்றன. இப்படி மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களுக்கு அல்லது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசு கொடுத்து பொதுத்துறை வங்கிகள் கொடுத்து திரும்பி வராத கடன்கள் என்பது பல்லாயிரம் கோடிகளில் இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறம் வங்கிகள் எந்த மக்களுடைய பணத்தை வாங்கி பெரிய நிறுவனங்களுக்கு கடனாக இந்த பணத்தை கொடுக்கிறதோ அதே வங்கிகள் சாதாரண மக்களிடம் எப்படி நடந்து கொள்கின்றன என்பதை நினைத்து பாருங்கள். வாங்கிய ஒரு சிறிய கடனை கட்டவில்லை என்றால் அவருடைய வீட்டை ஜப்தி செய்கிறார்கள். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு உபயோகிப்பவராக இருந்தால் அந்த பணத்தை உரிய தவணையில் கட்ட முடியாமல் போனால் அந்த வங்கிகளினுடைய ஏஜெண்டுகள் உங்களை மிரட்டுகிறார்கள். வீடுகளுக்கு ஆள் அனுப்பி கூட மிரட்டச் செய்கிறார்கள். கல்விக்கடன், நிறைய ஏழை மாணவர்கள் கல்விக்கடன் பெற்றவர்கள் உரிய நேரத்தில் வேலை கிடைத்து அந்த கல்விக்கடனை உரிய காலத்தில் திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் அவர்களுடைய பெயர்கள் வெளியிடப்படுகின்றன. அதை அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அதேபோல் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிற கடன்கள், விவசாயிகள் எவ்வளவு விவசாயம் பொய்த்து போனாலும் அல்லது விவசாயமே அழிந்து போனாலும் கூட அந்த கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு இப்போதைய மாநில மத்திய அரசுகள் மறுக்கின்றன. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏழை மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்காக கொடுக்கக்கூடிய மானியங்கள் தான் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய சுமை என்பது போன்றும் அந்த மானியங்களை குறைப்பதற்காக எண்ணற்ற முயற்சிகளை மத்திய அரசு இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. மானியமே இல்லாத ஒரு தேசமாக இதை ஆக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான மானியம் என்பது பெருமளவிற்கு பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மிக குறைந்த விலைக்கு அவர்களுக்கு தொழிற்சாலைகளை அமைக்க நிலங்கள் வழங்கப்படுகின்றன, வரிச்சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் கடன் பெற்றுவிட்டு கடனை கட்டாத போது அந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. ஒரு மிகப்பெரிய செல்ஃபோன் நிறுவனம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கடனாக வாங்கிவிட்டு பிறகு அதை கட்ட முடியாமல் போன போது அவர்கள் கட்ட முடியாமல் போன போது அரசு அந்த கடனை அப்படியே விட்டுவிட்டது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அரசு வாதாடாமலேயே அந்த வழக்கை கைவிட்டு விட்டது. இப்படியாக எத்தனையோ விதமான சலுகைகள் இது போன்ற ஒரு அதிகாரமிக்க மனிதர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த குறிப்பிட்ட தொழிலதிபரும் கூட எப்படி இவ்வளவு பணத்தை அவர் ஏற்கனவே கடன்களை ஒழுங்காக கட்டாதவர், கடன் ஏய்ப்பு செய்யக்கூடியவர் என்று தெரிந்தும் கூட நீங்கள் கொடுத்தீர்கள் என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்புகிறது. அப்படி என்று சொன்னால் இவர்கள் எந்த அடிப்படையில் வங்கி அதிகாரிகள் இந்த பணத்தை அவர்கள் இது போன்ற நிறுவனங்களுக்கு கொடுக்கிறார்கள்? அப்படி கொடுக்கிற போது அவர்கள் எந்த வகையில் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள்?
மக்கள் பணத்தை எடுத்து, அரசு பணத்தை எடுத்து யாருக்கு வேண்டாலும் கொடுத்து விடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அவர்கள் பணம் கொடுக்க முடியவில்லை என்று நாட்டை விட்டே சென்று விடலாம், அல்லது இன்சால்வன்சி கொடுத்து விடலாம் என்பது மாதிரியான ஒரு சூழல் என்பது உண்மையில் எளிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு அரசிடமிருந்து எதுவுமே கிடைக்காது என்பதையும், அல்லது அப்படியே சிறு உதவிகள் கிடைத்தால் கூட அது மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு அந்த மக்கள் ஆளாவார்கள் என்பதும் ஒருபுறம் காட்டப்படுகிறது என்றால், இன்னொரு புறம் இதுபோன்ற பெரும் முதலைகளுக்கு கொடுக்கப்படுகிற பணம் அந்த முதலை வாயில் சிக்கிய கரும்பை போல அவை காணாமல் போய்விடுகின்றன என்பதும், அரசிற்கும் அதை பற்றி ஒரு பதட்டம் இல்லை, அதை பற்றி ஒரு பெரிய கேள்வி இல்லை என்பதும், இந்த நாட்டில் அரசுகள் யாருக்காக செயல்படுகின்றன அல்லது வங்கிகள் யாருக்காக செயல்படுகின்றன என்கிற கேள்விகளை எழுப்புகின்றன. நிச்சயமாக மக்கள் பணம் என்பது மக்களுக்காக செலவிட வேண்டும், மக்களுடைய நல்வாழ்வுக்காக செலவிட வேண்டும். அது யாரோ சில தனிநபர்கள் ஆதாயம் அடைவதற்காக, சில தனிநபர்கள் தங்களுடைய செல்வாக்கின் அடிப்படையில் பெற்று ஏமாற்றிவிட்டு செல்வதற்காக உள்ள ஒரு பணம் அல்ல. அந்த வகையில் தான் இந்த தொழிலதிபர் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு என்பது இன்றைக்கு வங்கிகள் கொடுக்கக்கூடிய கடன்கள் யாருக்கானவை, எதற்கானவை, மக்கள் பணம் எப்படியெல்லாம் சூறையாடப்படுகிறது, அரசு பணம் எப்படியெல்லாம் சூறையாடப்படுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சிந்தனையாளர், வழக்கறிஞர் ஜீவலட்சுமி. ஒரு சமூக சிந்தனையாளரா, ஒரு பெண்ணா, பெண்கள் மேம்பாடு, பெண்களோட வாழ்க்கை தரம், வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல பெண்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா, இல்லை என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுது, இப்படி பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு சமூக சிந்தனையாளரா, ஒரு வழக்கறிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் மேடம். ஒரு பெண் அப்படிங்கிற முறையிலையும் பெண்கள் மேம்பாடு, பெண்கள் வளர்ச்சின்றது எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணம், ஆர்வம் பொதுவாக ஒரு பெண்ணாக இருக்கும். நீங்கள் ஒரு அடிப்படையில் வழக்கறிஞராகவும் இருக்கீங்க. இந்த சமூகத்தில் பெண்களை பற்றின ஒரு பார்வை, புரிதல் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கும் அப்பாற்பட்டு கிராமப்புறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பெண்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, உண்மையிலேயே அவங்க ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்காங்களா, அவங்களோட தேவைகள் என்னவா இருக்குது, ஒரு அரசாங்கத்துக்கிட்டேருந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, இன்னைக்கு நடைமுறையில் எப்படி ஒரு செயல்பாடு அமைஞ்சிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை உங்ககிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் ஆசைப்படுறோம். முதல்ல இந்த பெண்கள் சார்ந்த விஷயம் பேசும்போது கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டோமா பெண்களோட அன்றாட வாழ்வியல் முறை எப்படி இருக்கு மேடம்? அடிப்படையில் நான் இன்னைக்கு சென்னையில் இருந்தாலும் கூட என்னுடைய ஊர் பவானியில் ஒரு சின்ன கிராமம், ஊராட்சி கோட்டை பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கிராமம் தான் என்னுடைய ஊர். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வாழ்வு அப்படின்றதனுடைய அந்த அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் கிராமப்புறத்தில் தான் பார்க்க முடியும். அந்த உழைப்பு, பெண்களினுடைய அவர்களுடைய அந்த திறன் அப்படின்றதெல்லாம் நகரத்தை விட கிராமத்தில் இன்னும் அதிகமாக வெளிப்படுதுன்னு தான் பார்க்குறேன். நகர வாழ்வை விட, நகரத்திலையும் பெண்கள் உழைக்கிறாங்க, ஆனாலும் நகர வாழ்வை விட கிராம வாழ்வு என்பது பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது பெண்களுக்கு. அங்கே குடும்பத்தை முழுக்க முன்னெடுத்து போகிற ஆட்களாக பெண்கள் இருக்காங்க. அங்கே பெண்ணினுடைய உழைப்பு என்பது ரொம்ப பிரதானமான உழைப்பாக இருக்குது. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நீங்கள் கிராமத்தில் மிக முக்கியமான தொழிலாக இருக்கிற விவசாயமாக இருக்கலாம். என்னுடைய ஊர் பவானி, அங்கே இருக்கிற நெசவு தொழில், அந்த நெசவு தொழிலில் பெரும்பான்மையாக வேலை செய்கிறவங்க பெண்கள் தான். அப்படி நீங்கள் சிவகாசி போன்ற இடங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே பட்டாசு தொழிற்சாலை, அங்கே இருக்கிற கிராமங்கள் சுற்றி பெண்களுடைய உழைப்பு என்பது தான் பிரதானமாக இருக்குது. அவங்க தன்னுடைய குடும்பத்தை முன்னெடுத்து நடத்துபவர்களாக பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவர்கள் வாழ்கிற அந்த சூழலும் அவர்களுடைய குடும்பமும் கூட இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு பெண்கள் தான் படிக்கலைன்னா கூட குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ அதற்காக அவங்க இன்னும் அதிகமாக உழைக்கிறாங்க. விவசாயம் சார்ந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்றைக்குமே
கூலி என்பது ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலி அப்படின்றதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு கிராமத்துல. நம்ம என்ன பெண்கள் மேம்பாடு, பெண்கள் அரசியல்ல வரணும், இது எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா 1800களில் பேசின அதே வந்து சமமான கூலி அப்படின்ற பிரச்சனை இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு கிராமங்கள்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சமமான கூலி என்பது வந்து இன்னைக்கும் கிராமப்புற பெண்களுக்கு கிடைக்காத விஷயமா தான் இருக்கு. அதே விவசாய கூலி வேலை செய்யற ஆணுக்கு கிடைக்கிற, அல்லது கட்டுமான தொழில்ல அதே வேலையை செய்யற ஆணுக்கு கிடைக்கிற கூலியை விட பெண்ணுக்கு மிக குறைவான கூலி தான் கிராமப்புறங்கள்ல கிடைக்குது. நகர்ப்புறங்கள்லையும் அந்த சூழல் இருந்தா கூட அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கிராமப்புற வாழ்க்கை என்பது ஒரு நேரடியான சாதியம் சார்ந்த ஒரு ஒடுக்குமுறை சார்ந்த வாழ்க்கை முறையா இருக்கிறதுனால அங்க இன்னும் பெண்கள் அதிகமா ஒடுக்கப்படுற நிலைமை என்பதுதான் இருக்கு. அங்க பெண்களுக்கு ஆதரவான குரல் என்பது இன்னும் அழுத்தமான தேவையா இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இதை தாண்டி இப்போ பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க கிராமத்துல நம்ம நீங்க சொன்னீங்கன்னாலும், இப்போ ஒரு குடும்பத்தை வழிநடத்தி போற ஒரு முக்கிய பங்கு வந்து பெண்களை சார்ந்தது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஒரு குடும்பம், அவங்களோட வாழ்வியல் பிரச்சனைகள், அவங்களோட எதிர்நோக்கி இருக்கிற சவால்கள் அப்படின்னா என்னவா இருக்கு? இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிராமத்துல இருக்கிற பெண்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவாலா ஆண்களுக்கு இருக்கிற மதுப்பழக்கம் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய அரசியல் தளத்துல மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா அல்லது மிகப்பெரிய வாக்குறுதிகளா இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது மது விலக்கு அப்படின்றது. நீங்க அதனுடைய நேரடியான பாதிப்பை பார்க்கணும்னா கிராமப்புறங்களுக்கு தான் போகணும். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்ச கூலியை கொண்டு போய் மதுபான கடைகள்ல கொடுத்துட்டு குடும்பத்துக்கு வந்து எதுவுமே இல்லாம பெண்கள் தலையிலேயே முழுக்க பாரத்தை போடுற சூழல் தான் இன்னைக்கு தமிழகத்துல இருந்துட்டு இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல அதனால குடும்ப வன்முறைகள் நடக்குது. நீங்க கிராமத்துல இன்னைக்கும், நான் ஒரு 4 நாள் முன்னாடி என் ஊர்ல இருந்து வந்தேன். அப்போ கூட என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு 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 நெசவு தொழிலாளி அவங்க வந்து எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா, அவருடைய கணவர் வந்து குடிச்சிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளேயே விடல. அவங்க வந்து வேலைக்கு போய் அன்றாடம் நெசவு கூலி செய்யற ஒரு தொழிலாளி. அவங்களுடைய வாழ்க்கை என்பது அடுத்த நாள் அவங்க வந்து அவங்களுக்கு ஓய்வு இருந்தால் மட்டும்தான், அன்னைக்கு இரவு ஓய்வு இருந்தால் தான் அடுத்த நாள் அவங்க திரும்ப வேலைக்கு போக முடியும். ஆனால் அப்படியான வாய்ப்பே அவங்களுக்கு கொடுக்காம மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்துகிற ஒரு களத்தை உருவாக்கி கொடுப்பதாக இன்றைக்கு மதுபான கடைகள் மாறி இருக்கு. அது மிகப்பெரிய சவாலாக இருக்கு. இன்னொரு பக்கம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்வி, அவங்க வந்து குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கல்வி வியாபாரமயம் என்கின்ற சூழல் அது வந்து மிகப்பெரிய சவாலாக அவங்களுக்கு இருக்குது. எல்லாரும் பெண்கள், அதுவும் கிராமப்புற பெண்களுக்கு கல்வி குறித்தான விழிப்புணர்வு இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கல்வி வளாகத்தில் நடக்கிற தற்கொலைகள், அதே போல் கட்டண கொள்ளையினால் நடக்கிற தற்கொலைகள், விழுப்புரத்தில் நடந்த அந்த 3 மாணவிகளினுடைய மரணம், அவங்கெல்லாம் யாரு? ஒரு சாதாரண கூலி தொழிலாளியினுடைய, ஒரு கிராமப்புறம் சார்ந்த பெண்களினுடைய பெற்றோர்களினுடைய குழந்தைகள். அப்போ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்பாங்க. அவங்க பிணமாக வீட்டுக்கு போகும்போது ஏற்படுற பிரச்சனை, அந்த மன பாதிப்பு, அந்த குடும்பத்துக்கு ஏற்படுற இழப்பு, இதெல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு. அப்போது இங்கே மதுப்பழக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கல்வி, விலைவாசி உயர்வு. நம்ம ஒரு ரொம்ப ஈஸியாக வந்து கிராமப்புறங்களில் வந்து ஒரு 25 ரூபாய் இருந்தால் வந்து வாழ்க்கையை நடத்திடலாம் அப்படின்னெல்லாம் வந்து கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் வறுமை கோடு நிர்ணயிக்கிறோன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே கிராமப்புறத்தில் ஒரு 25 ரூபாயை வச்சுட்டு வாழ்ந்துட முடியுமா? அப்படி கணக்கெடுத்து சொல்கிறவங்கனால போய் கிராமத்தில் 25 ரூபாயை வச்சு ஒரு நாளை ஓட்டிட முடியுமான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விலைவாசி அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கூட அந்த 25 ரூபாய் பத்தாது. அப்போ விலைவாசி உயர்வு என்பதும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு. இன்னைக்கு வந்து விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு தண்ணி பிரச்சனையினால, நீங்கள் சரியான ஒரு நீர் நிலைகளை சரியான முறையில் பராமரிக்காததுனால, ஒரு சரியான திட்டம் அரசாங்கத்திட்ட இல்லை அப்படின்ற காரணத்தினால ஒரு பக்கம் அதிகமான வெள்ளம், இன்னொரு பக்கம் வறட்சி, இன்னொரு பக்கம் வந்து சுற்றுச்சூழல் கேடான கெயில் போன்ற அந்த குழாய்களை அமைச்சு விவசாயத்தை சீர்கெடுக்கிற வேலைகள், இப்படி தொடர்ந்து வந்து மக்களுக்கு சவாலான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த சூழல் என்பது கிராமத்தில் இருக்கிற பெண்களை மிக அதிகமாக பாதிக்கிறது. கண்டிப்பாக மேடம். இந்த பாதிப்புகள் அப்படின்னு நம்ம பேசும்போது நகரப்புறத்திலே இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், பல பிரச்சனைகளோட பெண்கள் உங்களை அணுகியிருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இதையே ஒரு கிராமம்னு எடுத்துக்கும் போது தன்னுடைய பிரச்சனையை வெளியில் கொண்டு போய் சொல்லணும், இதற்கான ஒரு தீர்வை தேடணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கிராமப்புற பெண்கள் மத்தியில் இருக்கா?
நிச்சயமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் நான் வந்து வலிமை, உழைப்பு இது எல்லாத்தையும் வந்து நான் என்னுடைய ஊரில் இருக்கிற பெண்கள்ட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த புத்தகத்திலுமே படிக்காத பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கிராமத்துல இருந்து பார்த்துட முடியும், கிராமத்து பெண்கள்ட்ட இருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து அந்த சூழலுக்குள்ளேயே கட்டுண்டு போராடுவதற்கான மனநிலையோடு தான் இன்றைக்கும் இருக்காங்க. அந்த சூழலிலிருந்து வெளியில் வர்றதுக்கான மனநிலை இன்னும் அந்த விழிப்புணர்வு உருவாகலை, நம்ம உருவாக்கலை. அதுதான் மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆண் என்னை குடிச்சிட்டு அடிக்கிறான்னு சொன்னால் அது குடும்ப வன்முறை, அதற்கு எதிராக என்னால் வழக்கு தொடர முடியும் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்ணுக்கு இன்னும் நம்ம விழிப்புணர்வை கொண்டு வரவே இல்லை. புருஷன் அடித்தா வாங்கிட்டு வெளியில் ரோட்டில் உட்காந்துட்டு இருந்துட்டு அவன் தூங்குனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் நம்ம சத்தமில்லாமல் தூங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் இன்றைக்கி வந்து கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம உருவாக்கி இருக்கோமே தவிர அவர்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கலை. ஒரு நகரத்தில் இருக்கிற பெண்ணால் எளிதாக வந்து நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பெண்கள் வந்து அடிக்கும் பொழுது அது அவர்களுடைய உரிமையாக நான் பார்க்குறேன், அதை நான் வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஆனால் நகரத்து பெண்கள் பலர் சொல்ல கேட்டிருக்கேன், நான் என்னை வந்து இப்படி நீ துன்புறுத்தினேன்னு சொன்னால் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி பேசுகிற பெண்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் கிராமத்தில் அப்படியான பெண்களை அதிகம் பார்க்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த குடும்பம்ன்ற சூழல், அந்த குடும்பம்ன்ற அதை வந்து அவங்க வந்து குடும்ப கௌரவம், கட்டுப்பாடு அப்படின்றதாகவும் ஊரில் வந்து தன்னை என்ன மாதிரி பார்ப்பாங்க, தன்னுடைய கணவனை வந்து கண்டிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டால் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றதும், நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து அவங்க வந்து இன்னமும் அந்த சூழலுக்குள்ளேயே இருந்து போராடுற ஒரு பெண்களாக தான் நம்ம வச்சுட்ருக்கோம். அவங்களுக்கான விழிப்புணர்வு இந்த விஷயத்தில் நிச்சயமாக இல்லை. அதுலேயும் குடும்ப வன்முறை சார்ந்த விஷயங்களில் கிராமத்தில் வந்து மிக குறைவான விழிப்புணர்வு தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதை யாரு செய்ய முடியும், எங்கிருந்து அதை ஆரம்பிக்கணும் மேடம்? நிச்சயமா அரசாங்கம் தான் செய்ய முடியும், நிச்சயமா அரசாங்கம் தான் செய்ய முடியும். நான் என்ன சொல்ல, இப்போ நான் இதில் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்த பொழுது அரசாங்கம் வந்து அரசாங்கத்தினுடைய செலவில் தன்னார்வ நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்களெல்லாம் வச்சு வந்து பெரிய அளவில் வந்து அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினாங்களா, அந்த 25% தனியார் பள்ளிகளில் இன்னைக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருந்தால் கூட அப்படி ஒரு சட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான பிரயத்தனங்கள் அதிகமாக செய்யப்பட்டுச்சு. ஆனால் இந்த குடும்ப வன்முறை சட்டம் தொடர்பாக இன்னும் வந்து நான் இந்த மலமல்லும் தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டமெல்லாம் 2013 வந்த சட்டம் 2015 தமிழ்நாடு அரசாங்கம் விதி ஏற்றிருக்கு. ஆனால் இதையெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கவே இல்லை மக்கள்கிட்ட. ஏன்னா அவங்க தான் அந்த வேலைகளெல்லாம் செய்கிறவங்க, அவங்க தான் இந்த குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படுறவங்கன்னும் போது அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இந்த அரசாங்கம் செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த அரசாங்கம் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு பிரச்சார இயக்கமாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது இருக்குது. அதை அரசாங்கம் தான் செய்யணும், அரசாங்கம் செய்யணும், சமூக ஆர்வலர்கள் செய்யணும். ஆனால் ஒரு மிகப்பெரிய அறிவொளி இயக்கத்தை கொண்டு போக முடிஞ்சதில்லை. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அறிவொளி இயக்கத்தை கொண்டு போய் எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து அது கையெழுத்து போடவும், வாசிக்கவும், எழுத படிக்கவும் சொல்லி கொடுத்தோம். அப்படின்னும் போது பெண்களுக்கான உரிமையை அப்போ இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கிறது அப்படின்றதான் அடிப்படையான பார்வைன்றது இங்கே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கல்வி முக்கியமானதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தனியார் மயத்தை குறைப்பீங்க. நீங்கள் வந்து பெண்களுக்கான உரிமை முக்கியம் அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பீங்க. உங்களிடம் வந்து ஒரு ஆதிக்க சிந்தனை இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் அதிகாரத்தில் இருப்பது போதுமானது, நீங்கள் ஒருத்தரை வந்து ஒரு பெண் அதிகாரத்தில் இருக்கிறது வந்து ஒட்டுமொத்த பெண்களினுடைய வெற்றியாக எப்பொழுதுமே சொல்ல முடியாது. அப்போது அடிப்படையில் இந்த பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் தேவை இருக்குது. எல்லா பெண்களுக்கும் இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கிற ஏற்பாட்டை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதற்கு சமூக ஆர்வலர்கள் துணை நிற்க வேண்டும். அதுதான் பண்ண முடியும். எல்லா மனிதர்களுக்கும் சமமான தேவைகள், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது கண்டிப்பாக ஒரு அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு பார்க்குறோம். நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை போய் செயல்பாட்டில் கொண்டு போய் சேர்க்கலைன்னா அந்த திட்டங்களுக்கு மதிப்பே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ கிராமப்புற பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட வாழ்க்கையோட மேம்பாடு, பொருள் ஈட்டுதல், வாழ்க்கை தரம், இதை எல்லாத்தையும் உறுதி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமைன்னு பார்த்தா இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் பெண்களோட நிலைப்பாடு கிராமப்புறங்களில் எப்படி இருக்கு? நான் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறது மகளிர் சுய உதவி குழுக்கள். சுய உதவி குழுக்கள் வந்து மிக ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும்.
ஏன்னா எனக்கு தெரிந்து நான் சார்ந்திருக்கிற கிராமத்தில் அல்லது எனக்கு பக்கத்தில் அல்லது நான் வந்து என்னுடைய இயக்க வேலைகளுக்காக வெளியில் போகிற கிராமங்களில் மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து ஒரு நல்ல பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாம் மைக்ரோ ஃபினான்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசு நிறுவனம் அல்லாத அந்த ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இது வந்து முழுக்க நீங்கள் வந்து ஒரு அரசாங்க நிறுவனம் தன்னுடைய ஒரு சேவையாக நினைத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நீங்கள் கொண்டு போய் தனியார்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கும் பொழுது அங்கே வந்து இவங்களுக்கான நலன் எப்படி பாதுகாக்கப்படும்? அந்த நிறுவனங்கள், அந்த நிதி நிறுவனங்கள் இவங்கள்ட்ட பொருளீட்டுவதற்காக அல்லது வந்து நம்ம எஜுகேஷனல் லோனோட நிலைமையே இன்னைக்கு தெரியும். நீங்கள் வந்து இன்னைக்கு அதெல்லாம் ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. கல்வி கடன் என்பதை வசூலிக்கிற கடமையை அந்த நிறுவனங்கள்ட்ட குண்டாஸ் மாதிரி அவங்க வந்து வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து அதே போன்றதோட சூழலை தான் வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள்லையும் அரசு வங்கிகள்கிட்டருந்து மைக்ரோ ஃபினான்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியார் நிதி நிறுவனங்களுக்கு இன்னைக்கு ஒப்படைச்சு அது சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு மகளிரினுடைய அந்த எம்பவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான அந்த வளர்ச்சி, அவர்களுக்கான அந்த உரிமை என்பதற்காக அமைக்கப்பட்ட சுய உதவி குழுவினுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அது ஒரு தனியார் நிறுவனங்களிடையே பெண்கள் போய் வந்து கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அப்போ அப்படி ஒரு சூழல் வரும்போது இங்கே இருக்கிற அரசு எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கல அப்படின்றது தான் வந்து இந்த அரசு மக்களுக்கு இழைத்திருக்கிற, பெண்களுக்கு இழைத்திருக்கிற ஒரு பெரிய துரோகமாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து மகளிர் சுய உதவி குழு அமைத்ததனுடைய நோக்கம் என்ன? அப்போ அந்த நோக்கம் சிதையும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு விஷயத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடமை என்பது நிச்சயமாக மாநில அரசுக்கு இருக்கிறது. அப்போ அந்த கடமையிலிருந்து இவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்பதுதான். இப்போ இப்போ இந்த கிராமப்புற வளர்ச்சி என்பதில் இந்த மகளிர் சுய உதவி குழு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் என்பது, அந்த வேலை திட்டத்திற்காக 39,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 39,000 கோடி என்பது ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது அவங்க செஞ்ச வேலைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து நீங்கள் இந்த ஆண்டுக்கு வரப்போகிற ஆண்டுக்கு நீங்கள் கொடுக்கறது அப்படின்றதே வந்து 39,000 கோடி போதாத தொகை. அப்போது இதில் நீங்கள் பற்றாக்குறை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற வேலை செஞ்சிட்ருக்கிற அது முழுக்க வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறுபவர்கள் 90% பெண்கள். அப்போது இந்த நிதி பற்றாக்குறை என்பது, நிதி குறைப்பு என்பது என்ன செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் 100 நாள் வேலை என்பதை சராசரி 33 நாட்கள் ஆக்கிடுது பெண்களுக்கான வேலையை. அப்போ நீங்கள் அந்த 100 நாள் வேலைன்னு சொல்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. 100 நாட்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கிராமப்புறத்தில் உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அப்படி ஒரு திட்டம் இன்னைக்கு சராசரியாக ஒருவர் வந்து 33 நாட்கள் தான் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அளவிலான நிதி என்பதை ஒதுக்கிவிட்டு நீங்கள் என்ன நியாயத்தை வந்து ஒரு கிராமப்புற பெண்களுக்கு செஞ்சிட முடியும், அவர்களுடைய மேம்பாட்டுக்காக என்ன செஞ்சிட்டீங்கன்னு நீங்கள் பேசிட முடியுன்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த அரசாங்கத்திட்ட இருக்கு. அப்போது பெண்களுக்கு மிக முக்கியமான அவர்களுக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான விஷயங்களாக இருந்த மகளிர் சுய உதவி குழுக்களையும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தையும் இப்படி ஒரு கேள்விக்குள்ளாக்கியதன் மூலம் இந்த அரசுகள் மக்களுக்கு வந்து பெண்களுக்கு துரோகம் இழைச்சிருக்கு அப்படின்றதான் நான் பார்க்குறேன். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்னும் போது அதை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் அதை சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்துட்டுருக்கிற மக்களை நம்ம பார்க்குறோம். நீங்கள் களப்பணி சார்ந்தும் உங்களோட பணி சார்ந்தும் நீங்கள் நேரடியாக போய் பார்த்த அனுபவம் இருக்கும். பெண்கள் உண்மையிலேயே கிராமப்புறங்களில் இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டுருக்காங்க? அது நிச்சயமாக வந்து ஒரு நகர்ப்புறத்தில் என்ன இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, கிராமப்புறங்களில் நடக்கிற விஷயங்கள் வெளியில் வர்றதில்லை. நகர்ப்புறங்களில் இன்றைக்கி நிருபயாவுக்கு நடந்த விஷயம் மிகப்பெரிய கொடுமை. அதை பற்றி நம்ம பேசணுன்னா கூட தூத்துக்குடி திவ்யாவுக்கு நடந்த விஷயம் நம்ம அந்த அளவுக்கு பேசணுமா? இங்கே விழுப்புரத்தில் நடந்த லாவண்யா என்கின்ற சிறுமிக்கு நடந்த அந்த பாலியல் வன்முறை சார்ந்து அவ்வளவு பேசப்பட்டதா? இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தன்னுடைய பேத்தியை கேலி செய்ததற்காக வந்து ஒரு பாட்டியை வந்து அடித்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிராக ஏன் அவ்வளவு பெரிய எழுச்சி வரல? ஏன் வந்து இந்த இந்திய ஊடகங்கள் கிராமப்புறங்களில் நடக்கிற பிரச்சனைகளை ஏன் அவ்வளவு பெருசாக வந்து காட்டுறதில்லைன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. நீங்கள் அங்கே தான் வந்து பெண்கள்
சாதிய அடக்குமுறைகள்னால் வேலைக்கு போற இடத்துல அவ்வளவு தலித் பெண்கள் அடைகிற இன்னல்கள் வந்து சொல்லி மாளாது. இன்னைக்கும் நடக்குது அது. இன்னைக்கும் வந்து ஏன்னா வந்து அவங்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்த ஆதிக்க சாதியினரை நிலம் வைத்திருப்பவர்களை சார்ந்திருக்கிற சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த நிலம் வைத்திருப்பவர்கள்னால் ஒரு குளிக்க போற இடத்துல தண்ணி தொட்டியில போய் குளிச்சுட்டு இருந்ததுனால கட்டி வச்சு அடிச்ச சம்பவம்லாம் விருதுநகர் பக்கத்துல நடந்திருக்கு. இந்த வருடத்துல நடந்த விஷயம் அது. ஆனா அதெல்லாம் மீடியாக்கள்ல வெளியிலேயே வரல. இப்படி ஒரு மிக ஒடுக்குமுறையான ஒரு வாழ்க்கை என்பதுதான் வந்து கிராமத்துல, அதுலயும் கிராமப்புற தலித் பெண்கள் அவர்கள் சந்திக்கிற இன்னல்கள் வந்து அளவு ரொம்ப வந்து நம்மளால சகிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளியில வராத குற்றங்களா இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது நீங்கள் வந்து ஒரு நகரத்துல எந்த அளவுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு தேவையோ, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தேவையோ, அதே போல அங்க வந்து ஒரு முழுமையா வீட்டுல நீங்க கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா மதியம் வேலையில யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 4 மணிக்கு ஒரு பெண் குழந்தை ஸ்கூல் விட்டு வருதுன்னு சொன்னா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வந்த உடனே வந்து ஒரு காஃபி கொடுத்து ஒரு ஹார்லிக்ஸ் கொடுத்து பாத்துக்கிறதுக்குலாம் அங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. நிறைய துப்புரவு பணியாளர்கள் வந்து கிராமப்புறத்துல இருந்து போறவங்க அவங்க குழந்தைங்க காலையில பள்ளிக்கூடம் கிளம்புறதே பாக்குறது கிடையாது. அப்படியான சூழலில் இருக்கிற குழந்தைகளுக்கான பாதுகாப்பு என்பதை, அப்புறம் அந்த பெண் குழந்தைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற பார்வையை இந்த அரசாங்கம் வந்து உருவாக்கவே இல்லை. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு, அதிலும் கிராமப்புறங்கள்ல. ஆனா வெளியில வராத குற்றங்களா இவையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்க வந்து ஒரு கிராமத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா அது அரசியல் சார்ந்த மிகப்பெரிய அழுத்தம் இருந்தா மட்டும்தான். சேலத்துல நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த விஷயம். இப்போ அரசியல் சார்ந்த அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் வெளியில வரும். மற்றவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது அது வெளியில வர்றதில்லை அப்படின்றதான் இருக்கு. அப்போ பாதுகாப்பற்ற ஒரு நிலை தான். வேலைக்கு போற இடத்துல சாதிய வன்முறை, அவங்க வாழ்ற சூழல்ல வந்து நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள், குடும்பத்துல நடக்கிற குடும்ப வன்முறைகள், இதெல்லாமே வந்து ஒரு மிக சிக்கலான ஒரு வாழ்நிலையத்தான் பெண்களுக்கு, அதுவும் கிராமத்து பெண்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு மாறணும்னு ஒரு சமூக ஆர்வலராக நிறைய பேர் பெண் முன்னேற்றம் வளர்ச்சிக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் இந்த நிலை மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரணும்னு நினைப்பீங்க? ஏன்னா இப்போ முதல்ல மதுவிலக்கு பிரச்சனையை தான் நீங்க முன் வச்சிங்க. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா தலைவர் கலைஞர் அவருடைய முதல் கையெழுத்தே மதுவிலக்காக தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்காங்க, இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மதுவிலக்கு இது சார்ந்தும் மற்ற பிரச்சனைகள் சார்ந்தும் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கோம்? நிச்சயமா வந்து தமிழகத்தில் நடக்கிற மிக அதிகமாக வன்முறை அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணமா இருக்கிறது இந்த மது விஷயம்தான். அப்போ அப்படியான ஒரு விஷயம், மது விலக்கு என்பது தமிழகத்தில் நடந்தால் அது அப்படி ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்குமானால் அது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமைக்கு நம்ம தான் தள்ளியிருக்கோம். குழந்தைகளை, பெண்களை, இந்த சமூகத்தை அரசாங்கம் வந்து மதுவை ஏற்று நடத்தியதன் மூலம் நம்ம தான் தள்ளியிருக்கோம். அப்போ அந்த திருத்தத்தை, தான் செய்த தவறை அரசுகள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்புன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போது நீங்கள் வந்து அந்த தவறை திருத்துவீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய வந்து நன்மையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது அரசினுடைய தார்மீக கடமையும் கூட. அதுதானே மக்கள் நல அரசு. நீங்கள் மக்கள் நல அரசு என்று சொன்னால் வந்து இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு. அப்போ வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து அரசாங்கம் மக்களுக்காக செயல்பட வேண்டும். மக்களினுடைய வாழ்க்கை சீரழிகிறது, இங்கே பெண்களினுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகிறது என்னும்போது மதுக்கடைகளை இழுத்து மூட வேண்டிய ஒரு தார்மீக கடமை என்பது இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை வரப்போகிற அரசாங்கம் செய்தால் அது மிக ஒரு நல்ல பணியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி வந்து இங்கே அடிப்படையில் இந்த சமூகம் என்பதே வந்து திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்றாலும் கூட இது ஒரு ஆணாதிக்க சமூகம் தான். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் கிராமப்புறங்கள் இன்னும் அந்த நிலைமையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு கிராமப்புற பெண்கள் மீது, அவர்களினுடைய உழைப்பின் மீது, அவர்களுடைய உறுதித்தன்மையின் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு எனக்கு. ஏன்னா வந்து நான் மிக நேரடியாக அவர்களுடைய உழைப்பையும் அவர்களுடைய உறுதியையும் நான் பார்த்திருக்கேன். எவ்வளவு பெரிய இன்னல் வந்தாலும் வந்து எதிர்த்து நின்று போராடக்கூடிய திறமை. ஆனால் அந்த திறமை எல்லாம் எதில் வீணாகி கொண்டிருக்கிறது? அவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டியவர்கள்? அவர்களுடைய திறமையெல்லாம் மடைமாற்றம் சரியான வகையில் செய்யப்பட்டால் அது இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பயன்படும் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். இவ்வளவு உறுதியான, இவ்வளவு மன தெளிவு கொண்ட பெண்கள்
அவர்கள் சமூகம் சார்ந்து இயங்கும் போது, அதற்கான சூழல் அமையும் போது அது எவ்வளவு இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நன்மை பயக்கிற விஷயமாக இருக்கும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அப்போது அப்படியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு கல்வி. நீங்கள் இன்னைக்கு கல்வியை வியாபாரமயமாக்குவது என்பது வெறுமனே அது நீங்கள் எல்லா தளத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றாலும் கூட பெண் கல்வி என்பது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். இன்னைக்கும் நீங்கள் கிராமத்தில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற பெண்களை நீங்கள் ஒரு கிராமத்தில் விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 2000 குடும்பங்கள் இருக்கிற கிராமத்தில் ஒரு என்ஜினியரிங் படிக்கிற பொண்ணை, ஒரு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணை, ஒரு வக்கீலுக்கு படிக்கிற பொண்ணை நீங்கள் விரல் விட்டு எண்ணிட முடியும். ஏன்னா படிக்க வச்சா அதிகபட்சமாக ஒரு கலை அறிவியல் பட்டம் அதுக்கான படிப்பாக தான் இருக்குது இன்றைக்கும். ஏன்னு சொன்னால் கல்வி வியாபாரமயம். ஒரு 50,000 ரூபாய் ஒரு டேர்முக்கு ஃபீஸ் கட்டி ஒரு பெண் குழந்தைய 4 வருஷத்துக்கு அவங்க படிக்க வைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சவால். ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான சவால் அது. இன்னொரு பக்கம் பெண் குழந்தைக்கு ஏன் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுன்ற மனநிலை இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இருக்குது. அதுக்கு பதிலாக அதுக்கு நகை சேர்த்தலாம். அதுவும் வீட்டில் ஆம்பளை பிள்ளை இருந்துட்டா நிச்சயமாக அந்த வாய்ப்பு என்பது ஆண் குழந்தைகளுக்கு தான் போகும். ஏன் அப்படி? அந்த இடத்துல நீங்கள் பெற்றோர்களை குறை சொல்லவே முடியாது. என்றால் அந்த அளவுக்கு இன்றைக்கி கல்வி வியாபாரமயமாகி இருக்குது. அப்போ நீங்கள் அவ்வளவு ஒரு கட்டணங்களோடு இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்கிற சூழல் இருக்கிற வரைக்கும் பெண் கல்வி என்பது முழுமையாக போய் சென்றடையாது. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று மதுவிலக்கு. அது இன்றைக்கு சமூக ஒழுங்குக்காகவும் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் மிக முக்கியமான பிரச்சனையாக, மிக முக்கியமான தேவையாக இருக்குது மதுவிலக்கு என்பது. இரண்டாவது கல்வி. நீங்கள் பெண் கல்வி என்பதை பேசுவீர்களானால் தனியார் மயத்தை, வியாபார மயத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வராமல் பெண் கல்வி முழுமையாக கிராமப்புறங்களுக்கு போய் சேராது. அப்போது அந்த விஷயங்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக வேலை வாய்ப்பு. பெண்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். பெண்களுக்கான நான் இப்போ 100 நாள் வேலை அப்படின்னு சொன்னால் அதை 33 நாள் ஆக்கிட்டாங்க. இப்போ ஆவரேஜ் அந்த பணத்துக்கு ஆவரேஜாக 33 நாள் தான் வேலை கொடுக்க முடியுன்ற ஒரு சூழல் உருவாகிடுச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி தொழில்கள் நசிந்து வருகிற சூழல். நீங்கள் கிராமத்தில் அந்தந்த கிராமத்துக்குன்னு பிரத்யேகமான தொழில்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஊர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஊரில் பட்டு துணி நெய்வாங்க, ஒரு ஊரில் பீடி சுற்றுவாங்க. அப்படி சின்ன சின்ன குடிசை தொழில்கள். ஆனால் இன்னைக்கு பெருகிட்டு வர்ற இந்த உலகமயமாக்கல் சூழல் என்பது அதற்கெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துட்டு இருக்குது. அப்போ அந்த குடிசை தொழில்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது. அப்போ அந்த குடிசை தொழில் மேம்பாட்டு வாரியம்னு இங்கே இருக்குது. அந்த வாரியத்தினுடைய செயல்பாடு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போது அந்த வாரியத்தினுடைய செயல்பாட்டை நீங்கள் உறுதிப்படுத்தணும். அந்த குடிசை தொழில்களில் பெண்கள் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு பெண்களை உருவாக்குறதுக்கான, அதுவும் கிராமப்புறத்திலிருந்து உருவாக்குறதுக்கான சிறப்பு திட்டங்களை இந்த அரசாங்கம் உருவாக்குவதன் மூலமாக பெண்களுக்கான வேலை வாய்ப்பை இங்கே அதிகப்படுத்த முடியும். இனி ஒரு விஷயம், அரசியல் பங்களிப்பு. நீங்கள் இன்றைக்கி கிராமத்தில் 50% பெண்களுக்கு அரசியல் பங்களிப்பு அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு ஸ்டாம்ப் பேப்பராக தான் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் பல இடங்கள்ல இருக்குது. இப்போ சமீபமாக ஐயாருன்னு ஒரு துப்புரவு தொழிலாளியினுடைய மரணம் நிகழ்ந்தது. அங்கே அவங்க அந்த செல்வராஜ்ன்றவர் தான் அவங்கள அந்த துப்புரவு தொழிலாளியை துன்புறுத்தினாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவரினுடைய கணவர். அந்த ஒரு இது போதுமா இருக்குது. அப்போ அதிகாரத்தை பெண்கள் முழுமையாக தாங்களே பயன்படுத்துகிற, தாங்களே முடிவெடுக்கிற ஒரு சூழல் உருவாக வேண்டும். அந்த சூழலுக்கு அரசியல் அறிவு, நான் சொல்கிறது அரசியல் என்பது அரசியல் அறிவு. என்னால் முடிவெடுக்க முடியும். நான் ஒரு கவுன்சிலராக இருக்கேன்னா என்னால் பண்ண முடியும். எனக்கு பின்னாடி இருந்து யாரும் என்னை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு அரசியல் அறிவு, அந்த தெளிவும் பெண்களுக்கு புகுத்தப்பட வேண்டும். பெண்களுக்கு அது கற்பிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு காலகாலமாக ஒடுக்கப்பட்டு பெண்கள் அடக்கப்பட்டு இருந்த சூழல்லேருந்து ஒரு கவுன்சிலர் வர்றதோ, ஒரு பஞ்சாயத்து தலைவர் வர்றதோ வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அவர்களுக்கு எப்படியான அரசியல் அறிவை நாம் கொடுத்து அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்போ அரசியல் அதிகாரம் தேவை. அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற பெண்களுக்கு சுயமாக முடிவெடுக்கிற வகையில் அரசியல் அறிவு என்பது நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அரசியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்பு என்கின்ற ரீதியாக எல்லாம் நாம் கிராமப்புறத்தில் பெண்களுக்கான அந்த வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டிய திட்டங்கள், அந்த கொள்கைகளை அரசுகள் வகுக்க வேண்டிய தேவை இருக்குது.
கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டாலே பெண் வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஒரு சமூக ஆர்வலராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் இன்னைக்கு பெண்கள், கிராமப்புற பெண்கள் குறிப்பா அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு, வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன, ஒரு அரசிடம் இருந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு, அவங்கள பத்தின பிரச்சனைகளை வெளியில கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை நாம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் இன்னைக்கு இருக்கும். மாற்றம் அப்படின்னு வரும்போது ஒரு மிக முக்கிய மாற்றத்தை அரசியல் ரீதியா கொண்டு வரும்போது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை பின்னாடி அது கொடுக்கும் இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாற்று சான்றுகள், இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற சில நிகழ்வுகளை பார்க்கிற போது இது யாருடைய தேசமாக இருக்கிறது என்கிற கவலையும் வேதனையும் நமக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரத்தநாடு, பாப்பாநாடு ஊர்களுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கிராமத்தில் கடன் வாங்கிய விவசாயி எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார் என்பதை தொலைக்காட்சிகளில் நாம் அனைவரும் சென்ற வாரம் பார்த்தோம். ஒரு காலகட்டத்தில் விவசாயிகள் வாங்கிய கடனுக்கான வட்டி அனைத்தையும் ரத்து செய்த 2006 ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நடவடிக்கையை நாடு அறியும். அவர் கோட்டைக்கு போவதற்கு முன்பாகவே 3 ஆணைகளில் கையொப்பமிட்டார். அதில் 2வது ஆணை விவசாயிகள் வாங்கியிருந்த 6,270 கோடி ரூபாய் என்பது ரத்து செய்யப்படுகிறது என்பதுதான். அது ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த விவசாயிகள் அல்ல, பொதுவான விவசாயிகள், கட்சி சாராதவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்த விவசாயிகள் என்று எந்த வேறுபாடும் பார்க்காமல் விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேரும் வாங்கியிருக்கிற கடன் நீக்கப்பட்டது ஒரு காலம். அதே தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், பாப்பா நாட்டுக்கு அருகில் ஒரு விவசாயி டிராக்டர் வாங்குவதற்காக ஒரு தனியார் நிதி நிறுவனத்திலே 3,80,000 ரூபாய் கடனாக பெற்றிருக்கிறார். அதிலே முதலில் 6 தவணைகள் இதுவரையிலே அவர் கட்டிவிட்டார். ஒரு தவணை 64,000 ரூபாய் என்கிற அடிப்படையில் 6 தவணைகள் கட்டிவிட்டார். ஏறத்தாழ வாங்கிய பணம் கட்டியாகிவிட்டது, வட்டி தான் மீதம். இன்னும் 2 தவணைகள் கட்டினால் அந்த கடன் நிறைவடையும். இந்த கட்டத்தில் அந்த நிதி நிறுவனம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தமிழக அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் அவரிடத்திலே அந்த டிராக்டரை பறிமுதல் செய்ய முயற்சிக்கிறார்கள். முடியாது என்று அவர் அந்த டிராக்டரில் ஏறி அமர்ந்து கொண்டு, நான் இவ்வளவு பணம் கட்டியிருக்கிறேன், இதனை எடுத்துக்கொண்டு போவது என்றால் என்ன நியாயம் என்று அவர் பிடிவாதம் பிடிக்க காவல்துறையினர் அவரை அடித்து நொறுக்கி கீழே தள்ளிவிட்டு அந்த டிராக்டரை எடுத்துக்கொண்டு போகிற காட்சியை அனைத்து தொலைக்காட்சிகளும் ஓடி பரப்பின. எனவே 3,80,000 ரூபாய் கடன், அது ஏறத்தாழ கட்டப்பட்டு விட்ட நிலையில் மீதம் இருக்கிற 2 தவணைகளுக்காக ஒருவர் அடித்து நொறுக்கப்படுவதும் அந்த பொருள் பறிமுதல் செய்யப்படுவதுமாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. இது ஒரு வேதனையான செய்தி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால், நீலகிரி மாவட்டத்திலே மஞ்சூர் என்று ஒரு ஊர், அந்த ஊரிலே ஒரு மாணவிக்காக வாங்கப்பட்ட கல்வி கடன் 2009 வாங்கப்பட்ட கல்வி கடன் 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாயில் 1 லட்சம் ரூபாய் திருப்பி கட்டப்பட்டு விட்டது. கல்வி கடன் என்றால் நாம் அறிவோம், அந்த பிள்ளைகள் படித்து முடித்ததற்கு பிறகுதான் அந்த கடனை கட்டத் தொடங்குவார்கள். அதற்கு முன்னால் வட்டி மட்டும்தான் கட்ட வேண்டும். எனவே 2014 தான் அவர்கள் வாங்கிய பணத்தை கட்டத் தொடங்குவார்கள். அப்படி தொடங்கி 1 லட்சம் ரூபாய் கடன் அடைபட்டதற்கு பிறகு இன்னமும் 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அதனை வாங்குவதற்கு முயற்சி செய்த வேளையில் சென்ற ஆண்டு அந்த மாணவியினுடைய தந்தை இறந்து போய்விட்டார். இந்த சூழலில் அவர்களால் மீதம் இருக்கிற கடனை அடைக்க முடியவில்லை. அந்த இந்திய அரசினுடைய ஒரு வங்கி என்ன செய்திருக்கிறது என்றால், அந்த மாணவியின் படம், அந்த அம்மா அப்பா எல்லோருடைய படத்தையும் ஒரு பதாகையிலே வைத்து கடன் அடைக்காதவர்கள் என்று சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இந்த வழக்கு மனித உரிமை ஆணையத்திற்கு போய் இது தவறு என்று அவர்கள் கடிந்து கொண்டதற்கு பிறகு, இல்லை அது தவறான ஒரு புரிதல் அல்லது தவறான ஆவணத்தின் அடிப்படையில் அப்படி நடந்துவிட்டது, இது தவறுதான், நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால்
அதனை மனித உரிமை ஆணையம் ஏற்க மறுத்திருக்கிறது. அந்த ஆணையம் மிகச் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கான 2 லட்சம் ரூபாயை ஏன் நீங்கள் ஈடுகட்டக்கூடாது என்று அந்த வங்கியிடத்தில் இன்றைக்கு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. இவை இரண்டும் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கின்றன. ஒன்று 3,80,000 ரூபாய் வாங்கிய அந்த டிராக்டருக்கான கடன், இன்னொன்று 2 லட்சம் ரூபாய் கல்விக்கான கடன். அதில் இவ்வளவு கெடுபடியாக நடந்து கொள்ளுகிற இந்த தேசம் இன்னொரு பக்கத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறது என்றால், ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் ஏறத்தாழ 9,000 கோடி ரூபாய் வங்கிகளிலே கடன் வாங்கியிருக்கிறார். நாம் முதலில் பார்த்ததெல்லாம் வெறும் லட்சங்களிலே உள்ள கடன். அவற்றிலும் பெரும்பான்மை அடைக்கப்பட்டு விட்டது அல்லது சரிபாதி அடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த தொழில் அதிபர் 9,000 கோடி ரூபாய் வங்கிகளிலே கடன் வாங்கியிருக்கிறார். அவருடைய நிறுவனத்திலே பணியாற்றிய ஊழியர்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஊதியம் வரவில்லை என்று. ஊதிய நிலுவை ஏறத்தாழ 800 கோடி என்று கணக்கு சொல்லப்படுகிறது. எனவே அவரை கிடுக்கிப்பிடியாக பிடித்து விடுவோம், அவரை எங்கும் வெளியில் செல்லவும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்த அரசு திடீரென்று நேற்றைக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. அவர் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போய்விட்டார், வெளிநாட்டுக்கு போய் 1 வாரம் ஆகிறது என்று சொல்லுகிறது. சில லட்சம் ரூபாய் கடன் வாங்கியவர்களுக்கு அடியும் உதையும் அவமானமும் நிகழும் தேசத்தில் 1000 கோடிகளில் கடன் வாங்கியவர்கள் நாட்டை விட்டே போய்விட்டார்கள் என்று அரசாங்கம் வெளிப்படையாக சொல்லுவதும் ஏற்றுக்கொள்வதும், நான் முதலில் சொன்னதைப் போல இது யாருடைய தேசம் என்கிற கேள்வியைத்தான் நம்மிடத்தில் எழுப்புகிறது. எனவே நீங்கள் கடன் வாங்கினால் 1000 கோடிகளில் வாங்க வேண்டும், 1000, 2000, லட்சம் என்று வாங்கக்கூடாது என்று இந்த நாடு நமக்கு சொல்லித் தருகிறதா? அல்லது இப்படி 1000 கோடிகளில் எப்படி ஒருவருக்கு இந்த தேசம், இந்த வங்கியும் கடன் கொடுக்கின்றன என்கிற கேள்வியை நாம் எழுப்புவதா என்பது நம் முன்னாலே இருக்கிற ஒரு பெரிய செய்தி. ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டுமானால் நமக்கு வெறும் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு மாடு வாங்குவதற்கான கடன், நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கான கல்வி கடன், வாகனம் வாங்குவதற்கான கடன், இவைகளையெல்லாம் 1000 ஆவணங்கள் தரவுகளை கேட்டு வாங்கி பெற்று அதற்கு உறுதியளிக்கிறவர்கள் 2 பேரும் வந்ததற்கு பிறகுதான் கடன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் 1000 கோடிகளில் கடனை அள்ளி இறைத்திருக்கிறார்களே, அது எப்படி நடந்திருக்கிறது? அதற்கான எல்லா விதமான ஆவணங்களையும் பெற்றுத்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த சொத்துக்களையெல்லாம் ஏன் பறிமுதல் செய்யவில்லை? ஏன் செய்ய முடியவில்லை? ஒரு டிராக்டரை வைத்து கொண்டிருக்கிற ஏழை விவசாயியிடம் வந்து அதை பறித்து கொண்டு போக முடிகிற நம்முடைய காவல்துறையால், ஏன் நம்முடைய அரசினால் அப்படிப்பட்ட பல்லாயிரம் கோடி ரூபாய் கடனில் வெளியிலே இருக்கிறவர்களை அவர்கள் வெளிநாட்டுக்கே போவதற்கு எப்படி அனுமதிக்கிறார்கள் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு நேரடியாக விடை சொல்ல தெரியவில்லை என்றாலும் மறைமுகமாக இவற்றுக்கான விடைகள் நமக்கு தெரியவே செய்கின்றன. ஏனென்றால் எப்படிப்பட்டவர்கள் இந்த தேசத்தில் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழ முடியும்? உழைத்து பிழைக்கிற மக்களினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மனித உரிமை ஆணையம் போன்றவைகள் சில வேளைகளிலே நமக்குள் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. நீதிமன்றங்களிலும் 10க்கு 4 வழக்குகளிலாவது நமக்கு ஒரு உண்மையை, இப்படிப்பட்ட நியாயம் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது என்கிற நம்பிக்கையை தரதக்கிறது. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு விரக்தி நேர்மையாக இருக்கிற மக்களுக்கு ஏற்படக்கூடிய வகையிலே தான் நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த 3 நிகழ்வுகளும் காட்டுகின்றன. என்ன வேடிக்கை என்றால், இந்த 3 நிகழ்வுகளும் ஏறத்தாழ ஒரே நாள் செய்தித்தாள்களில் எல்லா ஏடுகளிலும் வந்திருக்கின்றன. ஒரு பக்கத்தில் இந்த செய்தி இருக்கிறது, அடுத்த பக்கத்தில் அந்த செய்தி இருக்கிறது என்று சொன்னால், 2க்கும் இடையில் 1 மாதம் 2 மாத இடைவெளி கூட இல்லை. ஒரே நாளில் வெளிவந்திருக்கிற செய்தித்தாள்களில் 2 செய்திகளுமே இடம்பெற்றிருக்கின்றன என்றால் மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது, இது யாருடைய தேசம்?